الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يتقبل الله من المتقين صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நேற்றைய தினம் ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளுடைய தினம். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சிறப்பான முறையில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாள். இன்று வெள்ளிக்கிழமை இன்னொரு பெருநாள், ஏழைகளினுடைய பெருநாள் என்று சொல்வார்கள். அதற்கு முன்பு அரஃபாவுடைய நாள். தொடர்ந்து 3 நாட்களும் சிறப்புக்குரிய ஒரு நாளாக நமக்கு அமைந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, துல்ஹஜ் மாதம் என்பது இஸ்லாமிய ஆண்டினுடைய கடைசி மாதம். இஸ்லாமிய ஆண்டினுடைய 2வது பகுதியான கடைசி 6 மாதங்கள் என்பது அல்லாஹு தஆலா நமக்கு 80% வணக்க வழிபாடுகளில் கழிப்பதற்கான மாதமாக ஆக்கியிருக்கின்றான். கடைசி 6 மாதங்கள். ரஜபு மாதத்திலிருந்து அது அல்லாஹ்வினுடைய மாதம். ஷஅபான் மாதம் நபி அவர்கள் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள். ரமலான் இந்த உம்மத்தினர்களுடைய மாதம் என்று சொன்னார்கள். ஷஅபானில் ஆரம்பித்த அந்த இபாதத்துக்கள் வணக்க வழிபாடுகள் தொடர்ந்து துல்ஹஜ் மாதம் வரை அது நீடித்து கொண்டே இருக்கின்றது. இந்த 6 மாதங்கள் 80% அல்லாஹு தஆலா வணக்க வழிபாடுகளில் இந்த முஃமினீன்கள் கழிக்க வேண்டும் என்பதற்காக இபாதத்துக்களுடைய சீசனாக இதை ஆக்கி இருக்கின்றான். இந்த 6 மாதங்களில் நான் பார்த்தோம் என்றால் எல்லா விதமான இஸ்லாத்தினுடைய 50 இபாதத்துக்களும் வணக்க வழிபாடுகளும் ஒன்று கூடி இருக்கின்றது. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், குர்பானி என்று அனைத்து இபாதத்துக்களும் இந்த 6 மாதங்களில் அல்லாஹு தஆலா ஒன்று கூடி நமக்கு கொடுத்திருக்கின்றான். உதாரணமாக நான் ரமலானை எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த ரமலானை நோன்பில் கழித்தோம். அது இஸ்லாத்தினுடைய ஒரு கடமை. ரமலான் மாதத்தில் நோன்பு, இத்திகாஃப், குர்ஆன் ஓதுவது, சதகா செய்வது, தான தர்மங்கள் செய்வது, ஜக்காத்து கொடுப்பது,
ரமலானுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய காலம் ஆரம்பித்து விடுகின்றது. ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக பயணத்தை தயாரிப்பு செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். ஹஜ்ஜு பயணம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ஜுடைய காலம், ஹாஜிகள் மக்காவிலும் மதீனாவிலும் நிறைய இபாதத்துக்களில் கழிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருகின்றான். அதே போன்று துல்ஹஜ் மாதம், இந்த மாதத்தில் நாம் குர்பானி கொடுக்கின்றோம். இப்படி இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளும் நிறைவு செய்யப்படக்கூடிய ஒரு 6 மாதங்கள். அன்பானவர்களே, இந்த இபாதத்துக்கள், இந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தினுடைய நோக்கம் என்ன? அனைத்தினுடைய நோக்கமும் தக்வா, இறையச்சம். தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், குர்பானியாக இருக்கட்டும், அனைத்து இபாதத்துக்களும் அதில் தக்வா உள்ளடங்கி இருந்தால்தான் இறைவனிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இறையச்சம் உடைய இபாதத்துக்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அன்பானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த முஃமின்கள் எப்படி தொழுவார்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், இறைவனை அஞ்சியவர்களாக தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுவார்கள். தொழுகை எப்படி இருக்குங்க? அல்லாஹுவை பயந்து தொழுவார்கள். தொழுகையிலும் இறையச்சத்தை அல்லாஹ் முன்வைக்கின்றான். நோன்பு, ரமலானில் நாம் நோன்பு வைத்தோம். அல்லாஹ் நோன்பை பற்றி சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு, உங்கள் மீது நோன்பை நான் கடமையாக்கி இருக்கின்றேன். கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், முன் சென்ற சமுதாய மக்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. தொழுகையும் நோன்பும் இறையச்சத்தை முன்வைத்து செய்யப்படுகிறது. அன்பானவர்களே, அதே போன்று ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில நாட்களில், மாதங்களில் செய்யப்படக்கூடிய அமல். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் மீது ஹஜ் வாஜிபாகி விட்டதோ, ஃபர்லாகி விட்டதோ, இஹ்ராமை அணிந்து கொண்டாரோ, இஹ்ராம் உடையை அணிந்து ஹாஜியாக ஹஜ் செய்வதற்காக தயாராகிவிட்டாரோ, நியத்து வைத்து விட்டாரோ, ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், அவர் நாவினால் எந்த விதமான தீய வார்த்தைகளையும் பேசிவிடக்கூடாது. கெட்ட வார்த்தைகள், தீய வார்த்தைகளை நாவினால் அவர் பேச வேண்டாம். வலா புசூக், அவர் எந்த விதமான பாவமான காரியங்களிலும் அவர் ஈடுபட வேண்டாம். ஏனென்றால் அவர் முஹ்ரிம், பாவமான காரியங்களை விட்டும் ஹராமாக்கப்பட்டவர், பாவத்தை செய்யக்கூடாது. இஹ்ராமுடைய ஆடையில் இருப்பவர், அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வதற்காக தயாராகிவிட்டார். அவர் தீய வார்த்தைகளை பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை உபயோகிக்கக்கூடாது, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. வலா புசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜுடைய காலங்களில் இஹ்ராமுடையை அணிந்து கொண்டு தர்க்கம் செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், வமா தஃஅலு மின் கைரி யஅலமுல்லாஹ், எந்த நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் ஹஜ்ஜுடைய காலங்களில் நீங்கள் செய்கின்றீர்களோ அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான். வத்தஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, ஹஜ்ஜுக்காக நீங்கள் தயாரிப்பு செய்யும் பொழுது, ஹஜ்ஜுக்காக நீங்கள் உணவுகளை தயாரிப்பு செய்து கட்டுச்சாதத்தை எடுத்து செல்வீர்கள், ஹஜ்ஜுக்கான தேவையான பொருட்களை எடுத்து செல்வீர்கள். அந்த தேவையான பொருட்களை நீங்கள் எடுத்து செல்வதில் ஜாது தக்குவா, தக்குவாவை நீங்கள் எடுத்துட்டு போங்க. தக்குவா உள்ளத்தில், தக்குவாவை நீங்கள் எடுத்துட்டு போகணும். அப்போதான் ஹஜ் நிறைவேறும்.
இறையச்சத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. எல்லா தேவையான பொருட்களையும் எடுத்து வச்சாங்க ஹஜ்ஜுடைய காலங்களில். ஆனால் தக்குவா அவருடைய உள்ளத்தில் இல்லை. அப்படி என்றால் அந்த ஹஜ்ஜு குறையுடையதாக ஆகிவிடும். அன்பானவர்களே, அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், ஃபத்தகூனியா உலில் அல்பாப், அறிவுள்ளவர்கள்தான், நல்ல சிந்தனையுடையவர்கள்தான் இறைவனை பயப்படுவார்கள். அன்பானவர்களே, நோன்பாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், அதில் அல்லாஹ் முன்வைக்கக்கூடிய விஷயம் தக்குவா, இறையச்சம். இறையச்சத்தோடு அமல்கள் நிறைவு செய்ய வேண்டும். அதே போன்று ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் என்பது எல்லா வஸ்துக்களின் மீதும் விசாலமாகி இருக்கின்றது. ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன வயுத்தூன ஸகாத், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன், நிச்சயமாக ஃபஸஅக்துபுஹா நாம் எழுதி விடுவோம், லில்லதீன அத்தகைய மனிதர்களை, யத்தகூன வயுத்தூன ஸகாத்த, அல்லாஹ்வை அஞ்சி இன்னும் ஜக்காத்து கொடுக்கின்றார்களே அவர்களை நாம் எழுதி விடுவோம், நம்முடைய ரஹ்மத்து விசாலமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறணும் அப்படி என்றால், அந்த பொருட்களில் செல்வத்தில் ரஹ்மத்தை பெற வேண்டும் என்றால் தக்குவாவோடு அவர் ஜக்காத்தை நிறைவேறு செய்ய வேண்டும், இறையச்சத்தோடு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இல்லாமல், இறைவன் பார்க்கின்றான், நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது, அதை நாம் நிறைவு செய்கின்றோம் என்ற எண்ணத்தோடு நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு ஜக்காத்திலும் தக்குவாவை முன்வைக்கின்றான். அன்பானவர்களே, இறைவனுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு தக்குவாவோடு ஜக்காத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நிபந்தனையை வைக்கின்றான். ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தால் அதற்கு நிபந்தனை என்னங்க? ரஹ்மத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு நிபந்தனை என்ன? தக்குவா இருக்க வேண்டும். அன்பானவர்களே, உண்மையான இறையச்சம் உடையவர்கள் நிச்சயமாக ஜக்காத்து கொடுப்பாங்க. உண்மையான இறையச்சம் தக்குவா உடையவர்கள் நிச்சயமாக ஜக்காத்து கொடுப்பாங்க. செல்வத்தின் பிரியத்தை விட இறைவனின் அச்சம் அவர்களிடத்தில் மிகைத்திருக்கும். செல்வத்தினுடைய மோகத்தை விட, உலக மோகத்தை விட இறைவனுடைய அச்சம் நிறைந்திருக்கும். ஜக்காத்து கொடுப்பதும் தக்வாவுடைய அடையாளம். அன்பானவர்களே, ஜக்காத்து கொடுப்பதும் தக்வாவுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் பெருமக்கள். அன்பானவர்களே, அதே போன்று ஜக்காத்து கொடுப்பதினால் உள்ளத்தில் கஞ்சத்தனத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான், உலக பேராசையை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாக்கின்றான். ஜக்காத்துனா என்னங்க? அது பரிசுத்தப்படுத்தும். தம்முடைய செல்வத்தை அது பரிசுத்தப்படுத்தும். செல்வத்தை மட்டும் பரிசுத்தப்படுத்துவதல்ல, உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறது ஜக்காத். உலக மோகத்தை விட்டும், கஞ்சத்தனத்தை விட்டும், உலோபித்தனத்தை விட்டும் உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தக்கூடியதுதான் ஜக்காத். அதே போன்று இன்னும் சொல்லப்படுகிறது, தொழுகை, நோன்பு இவையெல்லாம் உடல் சார்ந்த இபாதத், அதிலும் தக்வா மிக முக்கியம். ஹஜ், ஜக்காத் இவையெல்லாம் பொருள் சார்ந்த இபாதத். குர்பானி அதுவும் பொருள் சார்ந்த இபாதத். இந்த எல்லா இபாதத்துக்களிலும் அல்லாஹ் முன்வைப்பது இறையச்சம். இறையச்சம் நிறைந்திருந்தால்தான் அந்த தக்வாவும் அந்த இபாதத்துக்களும் நிறைவு பெறும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காமிக்கின்றான். குர்பானி கொடுக்கின்றோம். குர்பானியுடைய நோக்கம் என்னங்க? அதிலும் இறையச்சம். லை யனாலல்லாஹ லுஹூமுஹா, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் லை யனாலல்லாஹ லுஹூமுஹா, அந்த இறைச்சி அல்லாஹ்வை சென்றடைவதல்ல, வலா திமாஉஹா, அந்த இரத்தம் இறைவனை சென்றடைவது கிடையாது. வலாக்கி என்றாலும் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறையச்சம் தான், அந்த பயம்தான் அல்லாஹ்வை சென்றடையும் என்று சொல்கின்றான். அன்பானவர்களே, அந்த காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாவில் மக்கத்து காஃபிர்கள் செய்யக்கூடிய பழக்கம், ஆடையோ மாடையோ அறுத்து
அதனுடைய இரத்தத்தை அந்த சிலையின் மீது ஊற்றுவார்கள். அதே போன்று மாமிசத்தை வெட்டு அந்த சிலைக்கு படைப்பார்கள், அதன் மீது போடுவார்கள். இதனால் நம்ம இறைவன் சந்தோஷம் அடைவான் என்று அவர்களுடைய வளமையாக இருந்துச்சு. அவர்கள் இறைவனுக்காக அந்த சிலைக்காக அவர்கள் படைக்கும் பொழுது, அதை அறுக்கும் பொழுது, பலியிடும் பொழுது அவர்களுடைய எண்ணம் என்ன? இந்த இரத்தமும் சதையும் கொண்டு அல்லாஹ் அந்த இறைவன் அவர்களுடைய அந்த இறைவன் சந்தோஷமடைவான், அந்த சிலை சந்தோஷம் அடையும் என்று அவர்களுடைய எண்ணம் இருந்தது. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை கொண்டு அந்த எண்ணத்தை மாற்றி அமைத்தான். இறைவனுக்கு நீங்கள் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் இந்த இரத்தமோ இந்த சதையோ அல்லாஹ் விரும்புவதில்லை, அதை விட்டும் தேவையற்றவன் இறைவன். இந்த மாமிசத்தை விட்டும் தேவையற்றவன். அல்லாஹ் விரும்பக்கூடியது எனாலுஹு தக்வா, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தக்வா இறையச்சத்தை தான். என்னுடைய கட்டளையை அவன் முன்னின்று செய்கின்றான், அதை எடுத்து செய்கின்றான், இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக அந்த உள்ளத்தையும் இஹ்லாஸையும் தான் அல்லாஹ் பார்க்கின்றான். அன்பானவர்களே, குர்பானி கொடுப்பதினாலும் அதனுடைய அடையாளம் என்னங்க? அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய தக்வா இருக்கிறது என்ற ஒரு அடையாளம் தான். சஹாபாக்கள் குர்பானி கொடுத்தார்கள், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் குர்பானி கொடுத்தார்கள். ஒரு காலத்தில் நம்முடைய மக்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு எண்ணம் இருந்ததென்றால், போட்டி இருந்தது, பொறாமை இருந்தது. தங்களுக்கு மத்தியில் குர்பானி கொடுக்கும் பொழுது நல்ல செல்வந்தர்கள் பெரும் ஆடுகளை வாங்கி வீட்டு முன் கட்டி வைப்பார்கள். அந்த வீட்டு ஆடை பார்த்து பெருமை அடிப்பாங்க. என் ஆடை பார்த்தியா, எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன், என்னுடைய மாட்டை பார்த்தியா எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது, என்னுடைய ஒட்டகத்தை பார்த்தியா. தன்னுடைய செல்வத்தை வைத்து குர்பானி கொடுக்கும் பொழுது அவருடைய பெருமை என்பது அங்கு இருந்தது. அல்லாஹ் தஆலா இந்த பெருமை இருக்கக்கூடாது. உள்ளத்தில் அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கின்றேன், இறைவனுக்காக இந்த குர்பானியை நான் கொடுக்கின்றேன், அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை பார்க்கிறான் என்ற எண்ணம் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் குர்பானியிலும் அல்லாஹ் தக்வாவை முன்வைக்கின்றான், இஹ்லாஸை முன்வைக்கின்றான். அன்பானவர்களே, வணக்க வழிபாடுகள் இறைவனுக்கு அல்லாஹ் தஆலா வணக்க வழிபாடுகளில் இறைவன் தோற்றத்தை பார்ப்பதில்லை, உள்ளத்தை தான் பார்க்கின்றான். உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கின்றது, தக்வா இருக்கின்றதா? அது தொழுகையாக இருக்கட்டும், அதிலும் உள்ளச்சம் தேவை. நோன்பாக இருக்கட்டும், அதிலும் உள்ளச்சம் தேவை. அது ஜக்காத்தாக இருக்கட்டும், அதிலும் உள்ளச்சம் தேவை. அது ஹஜ்ஜாக இருக்கட்டும், அதிலும் தக்வா தேவை. குர்பானியாக இருக்கட்டும், அதிலும் தக்வா தேவை. எல்லா வணக்கங்களின் சாராம்சம் என்னங்க? இறைவனுக்கு பயந்து செய்யப்பட வேண்டும், இறைவனுடைய தக்வா இருக்க வேண்டும். தக்வா இல்லாத அந்த இபாதத்துக்கள் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. சுவை இல்லாத உணவை நாம் எப்படி விரும்பதில்லையோ, சுவை இல்லாத உணவு சாப்பிட வைக்கிறாங்க, சுவையே இல்லை, அல்லது உப்பு இல்லை, உரப்பு இல்லை, சப்புன்னு இருக்குது, அந்த உணவை நம்ம விரும்புவது கிடையாது. அதை சாப்பிடும் பொழுது உள்ளத்தில் வலி ஏற்படும். என்ன உணவு சாப்பிட்றோம் காசு கொடுத்து வாங்கி, ஒன்றுமே இல்லையே, ஒரு உணவில் இனிப்பு இல்லை, ஒரு சுவை இல்லை, அதில் ருசி இல்லை. அப்போ அந்த உணவை என்ன செய்வோம்? தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பில்லா பண்டம் குப்பையிலன்னு சொல்லுவாங்க. எப்படி நம்முடைய உணவில் ருசி இல்லையோ அந்த உணவை நாம் குப்பையில் போடுறோமோ, அதே போன்று இறைவனிடத்தில் தக்வா இல்லாத அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. தக்வா இல்லாத எந்த அமல்களும் இறைவன் அங்கீகரிப்பதில்லை. அதைத்தான் நமக்கு இபாதத்துக்கல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு விளக்கி தருகின்றான். அல்லாஹ் திருமறையில் பல இடங்களில் தக்வாவை பற்றி சொல்லியிருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தக்வாவை முன்னிறுத்தி நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும், அல்லாஹு தஆலா நிச்சயமாக உங்கள் தோற்றத்தை பார்க்கறது இல்லை. நீ அழகானவனா, அசிங்கமானவனா, நல்ல ஆடை அணிந்திருக்கிறாயா, பெரிய கோட்டு போட்டிருக்கியா, பேண்ட்டு போட்டிருக்கியா, சட்டை போட்டிருக்கியா, அதெல்லாம் அல்லாஹ் பார்க்கறது இல்லை. உன்கிட்ட செல்வம் இருக்கிறதா என்பதையெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும்,
வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். என்றாலும் அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடிய விஷயம் உங்கள் அமல்களையும் உங்களுடைய உள்ளத்தையும் தான் அல்லாஹ் பார்க்கின்றான். நம்மள அமல் எப்படி இருக்குது, அதனுடைய தரம் எப்படி இருக்குது, அதனுடைய தரம் எப்படி இருக்குது என்று அல்லாஹ் தஆலா உள்ளத்தை தான் பார்க்கின்றான். உள்ளம் சரியாக இருந்தால் அனைத்து காரியங்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ ஒவ்வொரு அமல்களும் அதனுடைய முடிவு சிறப்பாக இருக்கும். நம்ம குர்பானி கொடுத்தோம், அந்த குர்பானி இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதே போன்று நம்ம தொழுகின்றோம், அந்த தொழுகை இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொரு அமல்களினுடைய முடிவு சிறப்பாக இருப்பதைத்தான் ஒரு முஃமின் விரும்புவான். அன்பானவர்களே, அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம். அமல் செய்ய நிறைய பேருக்கு அமல் செய்ய முடியல, தொழுக முடியல, நோன்பு வைக்க முடியல, ஜக்காத்து கொடுக்க முடியல, அந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஹஜ்ஜு செய்ய முடியல, அந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்தான். அந்த அமல்கள் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதென்றால் அதுதான் பெரும் பாக்கியம். அமல்கள் செய்வது பாக்கியம் என்றால் அந்த அமல்கள் இறைவனிடத்தில் கபூலியத், அதை பெறுவதுதான் மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நாம் விளங்க வேண்டும். அன்பானவர்களே, அதனால் தான் நபி அவங்க சொன்னாங்க, இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம். முடிவுகள், அமல்களினுடைய முடிவுகள் சிறப்பானதாக இருக்க வேண்டும். அமல்களுடைய முடிவுகள், இப்போ ஒருத்தர் ரேஸில் ஆரம்பிக்கிறார், ஓட்டப்பந்தயத்தில் ஓட ஆரம்பிக்கிறார், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஆரம்பத்தில் ஒரு மனிதர் வேகமாக ஓடுறார். ஆனால் கடைசியில் ஜெயிக்க போகும் பொழுது அவர் தோல்வி அடைந்து விடுகிறார். ஒரு மனிதன் ஆரம்பத்தில் மெதுவாக ஓடுகிறான், ஆனால் கடைசியில் அவன் வேகம் எடுத்து அதில் ஜெயித்து விடுகிறான் என்றால் முடிவுதான் அங்கு முக்கியம். எந்த ஒரு அமலாக இருக்கட்டும் அதனுடைய முடிவு சிறந்ததாக இருக்க வேண்டும். அதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்பானவர்களே, அதனால் தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொன்னான், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பதெல்லாம், அமல்கள் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதெல்லாம் முத்தகீன்களுடைய அமல்கள் தான், இறையச்சம் உடையவர்களுடைய அமல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் தான் சொல்வார்கள், அமல்கள் கபூலியத், இறைவனிடத்தில் கபூலாக ஆரம்பித்து விட்டால், ஏற்றுக்கொள்ளப்பட ஆரம்பித்து விட்டால் நமது வாழ்வு முழுவதும் பிரகாசமாகிவிடும். ஒரு அமல் நம்ம செய்கிறோம், அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஒரு துவா செய்கிறோம், அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். ஒரு குர்பானி கொடுக்குறோம், அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். குர்ஆன் ஓதுறோம், அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். ஒரு தஸ்பீஹ் செய்கிறோம், ஸலவாத் ஓதுறோம், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இதுவெல்லாம் கிடைத்து விட்டதென்றால் நம் வாழ்வு முழுவதும் பிரகாசம்தான். அந்த பிரகாசம் நமக்கு மட்டுமல்ல, நமது சந்ததிகளுக்கும் பிரதிபலிக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த அந்த குர்பானியை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதனால் கடைசி காலம் வரை இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை கடமையாக்கினான். வதரக்னா ஃபில் ஆகிரீன் வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன். கியாமத் வரை உள்ள மக்களுக்கு இந்த குர்பானியை நாம் கடமையாக்கினோம். மினாவில் குர்பானி கொடுத்தாங்க. அந்த மினாவை அல்லாஹு தஆலா அந்த அமலை ஏற்றுக்கொண்டான். ஹாஜிகள் அனைவரும் மினாவை தங்க வைத்தான். ஒவ்வொரு வருடமும் ஹாஜிகள் மினாவில் தங்குறாங்க, அங்கே குர்பானி கொடுக்குறாங்க. குர்பானியை தடுக்க ஷைத்தான் வந்தான், அதை கல்லெறிந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒவ்வொரு வருடமும் ஷைத்தான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹாஜிமார்களிடத்தில் கல்லடி வாங்குகின்றான். இறைவனிடத்தில் கபூலியத் ஆகிவிட்டதென்றால் பல தலைமுறைகளுக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுப்பான். அன்பானவர்களே, ஹாஜர் அம்மா அவர்கள் சஃபாவிலும் மர்வாவிலும் ஓடிய அந்த தொங்கோட்டம் இறைவனிடத்தில் கபூலியத், அது அல்லாஹு தஆலா அதை அங்கீகரித்தான். இன்னைக்கும் ஹஜ் செய்யக்கூடியவர்கள், உம்ரா செய்யக்கூடியவர்கள் அந்த தொங்கோட்டம் ஓடுவது வாஜிபாக்கி இருக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்தில் ஒரு காரியம் கபூலாக வேண்டும். நம்முடைய குர்பானியாக இருக்கட்டும், அமல்களாக இருக்கட்டும். அதனால் தான் சஹாபாக்களுடைய வளமையாக இருந்தது, நோன்பு காலங்கள் முடியும் பொழுது அதிலிருந்து 6 மாத காலம் நோன்பில் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டும் என்று துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். நோன்பு வைத்தோம்,
ஒரு மாத காலம் நோன்பு வைத்தோம், குர்ஆன் ஓதினோம், அமல் செய்தோம். யா அல்லாஹ் இந்த ரமலானினுடைய அமல்களை, என்னுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக என்று சஹாபாக்கள் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அன்பானவர்களே, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய அமல்கள் கபூலாக வேண்டும், நம் குர்பானி கபூலாக வேண்டும், நம் தொழுகை கபூலாக வேண்டும், நம் ஜக்காத் கபூலாக வேண்டும், நம் ஹஜ் கபூலாக வேண்டும், நம் துஆக்கள் கபூலாக வேண்டும். நம்முடைய துஆக்கள் அனைத்தையும் கபூலாக்கிவிட்டால் உலமாக்கள் சொல்வார்கள், பெருமக்கள் சொல்வார்கள், அதனுடைய பரக்கத், இந்த குர்பானுடைய பரக்கத், இந்த அமல்களுடைய பரக்கத் நமது 7 தலைமுறைகளுக்கும் அதனுடைய பாக்கியம் என்பதை அல்லாஹ் தருவான். அமல்கள் கபூலாகிவிட்டால் நம்முடைய 7 தலைமுறைக்கு அதனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அதனால் அன்பானவர்களே, நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் தஆலா தக்வாவோடு செய்யக்கூடிய பாக்கியத்தையும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ்விடத்தில் கபூலியத் கிடைப்பதற்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.